ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்க காமெடி சீன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இவர் வந்து ஒரு போலீஸில், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சப்போர்ட்டாக ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆளாக தான் இருப்பார். அதாவது முக்கியமான விஷயங்களுக்கு அவரை வச்சு க்ளூ கண்டுபிடிக்கிறது கொள்றதுல ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருப்பார். இப்போ வந்து இவர் ஒரு ஃபேமிலி கூட இருப்பார். ஏன் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து மிஸ் ஆகிருப்பான். ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இவர் அங்கே வந்து தங்கியிருப்பார். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா, ஹீரோலேருந்து அவர் ஃப்ரெண்ட்ஸு, அது ஃபேமிலி எல்லாருமே வந்து அங்கே இருக்க மாட்டாங்க, வெளியே கிளம்பி போயிருப்பாங்க. அவங்க வேற ஒரு வேலையாக போயிருப்பாங்க. ஏன்னா இவங்க வீட்டில் ஒரு பொண்ணு காணா போயிருந்துன்னு சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கன்றதுக்காக அவங்க வேற ஒரு பிளான் பண்ணணும். ஊரில் பெரிய ஆளாக இருக்கிறவங்களோட பொண்ணை போய் தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. முதல் நாள் பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணோட காண போன பொண்ணோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா, அவருக்கு வாழவே பிடிக்கலன்ற மாதிரிலாம் சில முயற்சிகள் எடுப்பார். அதை பார்த்தோன்னே எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் ஹீரோ சொல்கிறது பேச்சை கேட்டுட்டு இப்போ போயிட்டு வேறு வேலை பார்க்க போயிருப்பாங்க. வீட்டில் இவர் மட்டும் இருந்துக்கிட்டு அந்த இது இருக்கும்ல, கேமரா வச்சுட்டு ஆன் பண்ணி அதை ஒரு மாதிரிலாம் எமோஜிஸ்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் இவங்கெல்லாம் வருவாங்க. என்ன இவ்வளோ நேரம் ஆகுது, வீட்டில் யாருமே இல்லை, எங்கே போயிருந்தீங்க எல்லாரும் கேட்கும்போது, சினிமாவுக்கு போயிருந்தோன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. நீ நேற்று அந்த மாதிரி வேலை பார்த்தா இன்றைக்கி சினிமாவுக்கு போவியா, நாளைக்கு எங்கே போவேன்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக அந்த ரெடியன் கிங்ஸில் இருக்கிறதுல அவர் கலாய்ச்சிட்டு இருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா, அது என்ன மூட்டை, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. பாப்கார்ன் வாங்கிட்டு வந்தான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னோடனே உன்னை ஹீரோ என்ன சொல்லுவார்னா, உள்ளே கொண்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் சொல்லுவாங்க, அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் அந்த மூட்டை எடுத்துக்கிட்டு உள்ளே போவாங்க. இவர் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவர் அப்படியே தள்ளிக்கிட்டே வருவார். என்னடா தள்ளிக்கிட்டே வர, போலீஸ் மேலே கை வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் என்ன சொல்வார்னா, எங்கே போயிட்டு வந்து கேட்கும்போது, இந்த மாதிரி அந்த ஆஃபீஸரோட பொண்ணை வந்து நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டோன்றோன்னா, அடப்பாவீங்களா எதுக்குடா அப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்பாரு. ஆமாம், எங்கள் வீட்டு பொண்ணு காணும்ல, அது வந்து இது பண்ணுற அசால்ட்டாக இருக்காங்களா, அதனால தான் அப்படின்னா, அவங்க புள்ள காணும்னா அவங்கள தானே தேடுவாங்க, உங்கள் வீட்டு பொண்ணு எப்படி தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெடின்னு கேட்பாரு. உடனே அவர் ஹீரோ என்ன சொல்வார்னா, அவங்க எப்படி போய் தேடி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது உனக்கு தெரியும்லன்னுவாங்க. எனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது, நீ தான் வாக்கி டாக்கி வச்சிருக்கியன்றானோ, ஓ நீ அப்படி சுற்றி இப்படி வரையா, அதாவது இப்போ பெரிய இடத்து பொண்ணு காணும்னா அதை வந்து எப்படிலாம் தேடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்கல்ல, அதெல்லாம் வாக்கி டாக்கி மூலமாக இவங்க கண்டுபிடிச்சிட்டு இவங்க பொண்ணையும் அதே மாதிரி ரூட்டில் போய் தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றதான் ஹீரோவோட பிளானாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்வார்னா, ஒரு வேளை நீ தப்பி தவறி நீ வந்து போலீஸ்ட்ட மாட்டினா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் கிங்ஸில் கேட்பாரு. அதுக்கு ஒன்று ஹீரோ என்ன சொல்லுவார்னா, உனக்கு சத்தியமாக ஒன்று சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நீ சொல்லணும், சத்தியமாக நீ என்ன தான் சொல்லணும். ஒன்று போலீஸை விட்டு திருடனை ஓட விடணும், இல்லை திருடன்களை விட்டு போலீஸை விடணும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடக்காமல் விடவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவரை கொஞ்சம் மதிக்காத மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக இவருக்கு கோவமாக இருக்கும். இப்போ ஹீரோ பண்ணுறதுக்கெல்லாம் அவர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அவரோட செட்டு சேர்ந்துருவார். இப்போ அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்போ ஹீரோவும் யோகி பாபு அதெல்லாம் வந்து இடையில கொஞ்சம் சீன்ஸ் வரும். நான் அப்பப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி தான் சொல்கிறேன். இப்போ இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம தனிப்பட்ட முறையில் போய் அந்த பொண்ணை வந்து தூக்க முடியாது, அதுக்காக அதாவது கண்டுபிடிக்க முடியாது. அதனால் வந்து என்னென்னா, லோக்கல் ரவுடி சப்போர்ட்டுங்களோட இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களாம், இவங்க ஃபேமிலியாக இருக்கிற மாதிரியே காட்டிக்க மாட்டாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு குரூப்பாக இருக்கோம், அதாவது பிள்ளைங்களெல்லாம் நாங்கள் வந்து தூக்கிட்டு வந்துடுவோம், அதை வந்து நாங்கள் விற்றுருவோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இப்போ எங்களுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும், எங்கள்கிட்ட நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கள நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் ரவுடிஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் சப்போர்ட் கேட்பாங்க. இப்போ அவர் வந்து என்ன சொல்வார்னா, எதுக்காக இந்த டீலை நான் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இது மாதிரி நாங்கள் கமிஷன் கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே தான் அர்ச்சனா இருக்காங்கல்ல, அவங்க இருப்பாங்க. இப்போ சொல்லணும் அப்படின்னா, யோகி பாபு இருக்கார்ல, யோகி பாபு வந்து இவங்களோட செட்டே கிடையாது. அவரையும் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து கம்பல் பண்ணி தான் அவங்க இந்த வேலையெல்லாம் பண்ண வச்சுட்டு இருப்பாங்க. அவரும் வேறு வழி இல்லாமல் தான் இவங்களுக்காக இது பண்ணிட்டு இருப்பார். ஏன்னா அவரோட கிட்னி அவனை எடுத்து வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ சொல்லி வச்சிருப்பார். அது தனக்கு வேணுன்றதுக்காக தான் அவர் இவங்க சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிட்டு இருப்பார். சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி அக்ரிமெண்ட், அதாவது என்ன சொல்கிறது, இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கும். இந்த இதை வந்து எப்படி முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ எவ்வளோ இது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீ வந்து இவனுக்கு புருஷன் இல்லை, நீ பொண்ணு இல்லை, நீ யாருமே சொந்தக்காரங்களே கிடையாது, நீங்கள் எல்லாரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிப்பார். ஆமான்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ரேஷனுக்காக பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் அவங்க டீமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள்லாம் செஞ்சுட்டே இருப்பாங்க பிளான் பண்ணி. அதெல்லாம் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள்லாம் வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் செம்ம காமெடியாகவே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு அதில் எல்லாருக்குமே கொஞ்சம் காயங்கள் ஏற்பட்டிருக்கும். என்ன எல்லாருக்கும் உடம்புலாம் காயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பார் இந்த வில்லன். கேட்கும்போது அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லும்போது, எதுலன்னு கேட்கும்போது கார் ஓட்டிட்டு வரும்போது அப்படின்னு சொல்லுவாங்க. கார் யார் ஓட்டிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் வில்லன் கேட்பார். இந்த ரெடின்னு இருக்காங்களா, அவ்வளோதான் எல்லாரும் கை காட்டுவாங்க. உன்னெல்லாம் உதைக்கணும், இந்த மாதிரி வேலை பார்த்துருக்கே பாரு, அழகான மூஞ்சில் ஒரு காயமாயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா இருக்காங்க, அவங்களுக்கு ரூட் போட்டுட்ருப்பாரு. இவங்களுக்குலாம் சரியான வெறியேறிட்டு இருக்க, அப்படியே அமைதியாக வந்திருப்பாங்க. சரி சரின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பப்போ அர்ச்சனா இருக்காங்கல்ல, அவங்கள வேற ஒரு கூட்டுகிட்டே இருப்பார். அவங்கள இவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். சரின்னு சொல்லிட்டு இந்த டீல் பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்போ எவ்வளோ ஷேர் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யோகி பாபு என்ன சொல்வாருன்னா, இவருக்கு 40 30 30 அப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் சொல்லுவார். உன்னை ஹீரோ என்ன சொல்வாருன்னா, 30 30 40 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கும் முடியாது, நான் சொல்கிறேன்
21, 22, 38 அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே யோகி பாபு டக்குன்னு கோவம் வந்துடும். அவர் என்ன பண்ணுவாருன்னா அங்கேருந்து டக்குன்னு எந்திரிச்சு போயிடுவார். போயிட்டு இவன் என்ன இந்த மாதிரி ஷேர் பிரிக்கிறான், ஷேர் பிரிக்க சொன்னால் அவன் வீட்டு லேண்ட்லைன் நம்பரெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவார். இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். உடனே அங்கே வந்து கேட்பாரு, என்ன உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்க, உன்னோட ஒரு கிட்னி என்கிட்ட தான் இருக்குது, ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்பாரு. அதை பார்த்த உடனே அவர் என்ன சொல்லுப்பா, ஏப்பா அப்படிலாம் இல்லைப்பா, உடனே ஒத்துக்கிட்டோம்னா அவனுங்க நம்மளை என்னப்பா நினைப்பாங்க, கொஞ்சம் பிகு பண்ணும்ப்பா, அப்போ தான்ப்பா சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோகி பாபு சொல்லுவார். அப்போ தான் ஹீரோ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ரெடின் கிங்ஸில் இருக்காருல்ல, அவர் வருவார். வந்துட்டு என்ன சொல்வாருன்னா, என்னப்பா இது சீக்கிரம் முடிச்சு விட வேண்டியதானே, எதுக்காக இதை வளர்த்துக்கிட்டே போகிறீங்க அப்படின்னு ஒன்று, என்ன பண்ணுறது இவன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு சொல்லி பேசும்போது, ஷேரிங்கே வேணாம் மொத்தத்தையும் 100% உனக்கே தரேன் ஒத்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லுது. அது எப்படா சொல்கிறதுன்னு கேட்டால், அது வந்து என்ன சொல்கிறது, அப்படி தான் ஒத்துப்பான், 100% உனக்கே தரேன்னு சொல்லணும், 100% அவனுக்கே கொடுத்தா நம்மளுக்கு எந்த ப்ராஃபிட்டுமே இல்லையா, அவன் எப்படி நம்புவான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதெல்லாம் எதுக்கு செய்கிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், எல்லாம் ஒரு அன்னதானம் தான் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி ரெடின் கிங்ஸ் இருக்கார். அவர் சொல்லுவார், ஏன்னா இது எல்லாமே ஒரு ட்ராமா தானே, அதில் காசும் வரப்போதில்ல ஒன்றும் வரப்போகிறதில்ல, இவங்க அந்த பிளான் தானே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எல்லாம் பேசி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்துடுவாங்க. உள்ளே வந்த உடனே நான் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறேன், உங்களுக்காக இல்லை அந்த பொண்ணுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே எல்லோரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த டீலிங் ஓகே தான், அந்த பொண்ணை ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் எந்திரிச்சு நிற்பாங்க. அந்த பொண்ணு இல்லை தப்பு, அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவார். யாருன்னு பார்த்தா அர்ச்சனா எழுந்து நிற்பாங்க. அவங்க ஓகே சொல்லணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்காரங்க பார்ப்பாங்க, என்ன கட்டின புரிச்ச மாதிரி அவனை பார்க்குற, ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லி இவர் சொன்ன உடனே அவங்க ஓகே சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அர்ச்சனாவோட பொண்ணு இருக்காங்களா, அவங்க தான் இந்த படத்தில் வந்து அவங்க பொண்ணாகவே நடிச்சிருப்பாங்க. அவங்க தான் மிஸ் ஆகிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோக்கு வந்து ஹீரோயினை பார்த்தோன்னே பிடிச்சிருக்கும். ஹீரோ வந்து டாக்டராக இருப்பார். ஸோ வந்து ஹீரோயின் வீட்டில் வந்து பொண்ணு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவை வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அதுக்கு வந்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்து தெரிஞ்சு இது ஸ்கூலுக்கு கிளம்பும்போது என்ன சொல்லுன்னா, அவள் பிடிக்கலன்னு தான் சொல்லுவா, பார்த்து டீல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அது பாட்டுக்கும் இவர் ஹீரோ நின்று பார்த்துட்டு இருப்பார். இப்போ வீட்லேயும் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை கொஞ்சம் யோசிச்சு செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து கல்யாணம் பேசி வச்சுருப்பாங்க. இப்போ திடீர்னு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கோவமாக வரும். எதனால் கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அப்போ பொண்ணு வீட்டிலேருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பொண்ணோட அண்ணி இருக்காங்களா அர்ச்சனா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை கொஞ்சம் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கள், என்ன தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா கல்யாணம் நீ வேணாம் நிப்பாட்டுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர் ரீசன் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கேட்பாங்க. டக்குன்னு இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் யாரும் பேச வேணாம், நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ஹீரோயினே வந்து பேச ஆரம்பிப்பாங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு, ஆண்டி எனக்கு வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணுறவர் வந்து கொஞ்சம் இதாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன்னு, கொஞ்சம் இதானா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாமியார் கேட்பாங்க. அதாவது வந்துட்டு நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா வந்துட்டு என்கிட்ட கொஞ்சம் கேரிங்காக இருக்கணும், அக்கறையாக இருக்கணும், அப்படி எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி என்னம்மா இவன் கேரிங்காக இல்லை நீ நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அன்னைக்கு எனக்கு வந்துட்டு நான் ஷாப்பிங் போயிருக்கும்போது காலெலாம் பயங்கர வலி. அதுக்கு நான் இவருக்கு கால் பண்ணி நான் இப்போ தான் ஷாப்பிங் போயிட்டு வந்தேன், காலெல்லாம் ஒரே வலின்னு சொன்னேன். அதுக்கு இவர் என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே அவங்க அம்மா வந்துட்டு என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மான திரும்பி பார்த்து கேட்பாங்க. அதுக்கு உடனே அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒமேகா டேப்லெட் வந்து போட சொன்னேன் கால்சியம்காக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. கரெக்டாக தான் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க. அதாவது கால் வலி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா என்ன சொல்லணும், அச்சோ கால் வலிக்குதா, இந்நேரம் நான் அவங்க கூட மட்டும் இருந்திருந்தேன்னு வச்சுக்கேன், ஒரு வார்மாக ஒரு காஃபி போட்டு கொடுத்துருப்பேன், உங்ககிட்ட எதாவது பேசியிருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தானே பேசணும். இவர் என்னமோ டேப்லெட் எடுத்துக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. உடனே இப்போ ஹீரோட அப்பா என்ன சொல்வாருன்னா, குடும்பத்தில் ஒரு டாக்டர் இருக்கிறது நல்லது தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. டாக்டருக்கு தேவைன்னா நான் 50 ரூபா ஃபீஸ் கொடுத்து நான் போய் மெடிக்கலில் போய் பார்த்துக்குவேன், வீட்டுக்கு அதுக்காகலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, இப்போ பைப்பு சரியில்லை அப்படின்றதுக்காக பிளம்பரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அப்போவே சொல்லலை அழகாக இருந்தால் அறிவு சுத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோயினோட அண்ணன் இருக்காங்க, அவர் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு அவர் என்ன சொல்வாருன்னா, நான் சொல்கிறத கேளுமா, இந்த சம்மந்தம் அப்படி இப்படின்னு பேசும்போது நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத, உன்னை நான் அன்றைக்கே சொன்னேன், அண்ணி அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா ஹீரோயினோட அப்பா இருப்பார்ல ஊன்னு தலையாட்டிகிட்டே இருப்பார். அப்போ நீ வந்து அண்ணியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு வலுக்கட்டாயமாக சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்தில்ல, நான் அப்படி கிடையாது, எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் டைரெக்டாகவே சொல்லிடுவேன் அப்படின்னு. அண்ணி நான் உங்களை அப்பாவுக்கும் உங்களுக்கும் சண்டை மூட்டி விடணும்னு சொல்லலை அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அண்ணி, அதனால தான் உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ன உடனே நான் இவர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. அப்போ அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க அர்ச்சனா இருக்காங்களா, அவங்களோட அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பார். இப்போ இவர் ஹீரோ தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ எல்லாரும் போய் கேட்கும்போது என்ன தான் சொன்னேன்னு சொல்லிட்டு இப்போ அம்மாவும் கேட்பாங்க. 12 நாளில் அவருக்கு வந்து அவர் இறந்து போயிடுவார் அப்படின்னு சொன்னம்மா அப்படின்னோடனே, அதே மாதிரி அவர் இறந்து போயிட்டார் 12 நாளில் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ அதை அப்படி தானப்பா ரிசல்ட் அப்படி தானப்பா இருக்குது, நெகட்டிவ் ரிசல்ட்டை நெகட்டிவ் தானப்பா சொல்லியிருக்காண்டோடனே, அது எப்படி சொல்லலாம், அப்படி ஆகிறதா அவர் செத்துட்டு போட்டோம் அப்படி ஹீரோயின் இப்போ சொல்லும் போது அர்ச்சனா அப்படியே அவங்க முகத்தை பார்ப்பாங்க. ஆனால் அப்படி சொல்லலாமா, பாசிட்டிவாக தானே
தானே பேசணும். இப்போ ஒரு நெகட்டிவாக இருந்தால் கூட பாசிட்டிவாக பேசும்போது இறந்து போனவங்களுக்கு கூட உயிர் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்படி எப்படி இவர் பேசலாம், இந்த மாதிரி பேசும்போது எப்படி நம்மளுக்கு இதாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே ஹீரோயினோட அதாவது ஹீரோவோட அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம கோவம் வந்துட்டே இருக்கு இவங்க பேச பேச. உடனே அவங்க அப்பாவும் ஏதாவது பேசலாம்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பாவும் இதே மாதிரி கழுத்து வரைக்கும் பட்டன் போட்டு பேச ஆரம்பிப்பார். உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, அங்கிள் நீங்கள் எப்போவும் இருக்க மாதிரி நீங்கள் அமைதியாகவே இருந்துங்க, நாங்கள் பேசிக்கிறேன், நான் ஆன்ட்டிகிட்டே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோக்கும் சரி ஹீரோட அப்பாவுக்கும் சரி இது யார் கண்டுபிடிச்சுன்னு தெரியல, கழுத்து வரைக்கும் பட்டன் போட்டு இருக்கிறத. அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அப்புறம் அவங்களே இது ஓப்பனாக சொல்லுவாங்க, இந்த பட்டன் வந்து கழட்டவே மாட்டீங்களா, இதை போட்டே தான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு கேட்பாங்க. ஆமாம், எனக்கு சின்ன வயசுலேருந்தே போட்டு அப்படியே பழகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். கழுத்து வரைக்கும் பட்டன் போட்டுக்கிறது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, சிரிக்காமல் இருக்கிறது, கேரிங்காக இல்லாமல் இருக்கிறதுலாம் பார்த்து அவங்களுக்கு பிடிக்கலான்னு. இப்போ ஹீரோட அம்மா வந்து சரி வாங்க எந்திரிச்சு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பும் போது ஹீரோ அப்பா சொல்லுவார், அப்போ அவன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வரும்போது வரட்டும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக அவரை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யோகி பாபு ரெடின் கிங்ஸ்ல இருக்காங்க. 2 பேரும் வந்துட்டு ஒரு கேம் விளையாடுவாங்க. அந்த கேம் பேர் வந்து அரக்கை. அந்த விளையாடிட்டு இருப்பாங்க. இதை விளையாடுறதே வந்து ஒரு ட்ராப் பண்ணுறதுக்காக தான். அதாவது ஒரு ஆளை வந்து இப்போ இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும், அதுக்காக தான் அந்த கேமே விளையாடுவாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யோகி பாபு இந்த கேமில் பயங்கர கில்லியாக இருப்பார். செம்மையாக விளையாடி எல்லாருக்கையுமே ஒரு வழியாக ஆக்கி விட்டுருவார். அந்த மாதிரி 2 பேர் விளையாடும் போது இப்போ இவர் இருக்கார்ல, இவரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் இப்போ பிளான். இவர் வந்து என்ன சொல்வாருன்னா, அவன் வந்து வேகமாக விளையாடுறான், நீ லுக் லைக் டோட்டாய்ஸ் ஊயின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருப்பார். நீ எல்லாம் சொல்கிறது ஈஸி தான், நீ விளையாடுவியான்னு கேட்டோன்னா நான் விளையாடுவேன் ப்ரோ, சூப்பராக விளையாடுவேன். அப்போ வந்து விளையாடணும்னா என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லும்போது நான் தரேன்டா அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவர் ரெடி ஆயிடுவார் விளையாடுறதுக்கு. இப்போ ரூல்ஸ் வந்து படிப்பாங்க. ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வளையத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க சொல்கிறது தான், அந்த கேம் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த வளையத்தை விட்டு அவங்க வெளியே போகணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களை கவனம் சிதற வைக்கிறதுக்காக என்ன வார்த்தைகள் வேணால் பயன்படுத்திக்கலாம். அப்புறமா வந்துட்டு இந்த ஒரு வேளை இந்த கேமில் தோத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு பொம்மிஸ் நைட்டி போட்டு அப்புறமா அதாவது என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து பொம்மிஸ் நைட்டி போட்டு தலையில் கனகாமரம் வச்சு கோமதின்னு பேர் வைக்கப்படும். அப்படி தான் அவங்க வெளியவே போகணும் அப்படின்றதெல்லாம் ரூல்ஸ் படிச்சிருவாங்க. படித்தவொன்னே பார்த்தீங்கன்னா பெரிய இவங்க 2 பேருமே ரிங்குக்குள்ளே வந்துடுவாங்க. வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா இவர் ஸ்டார்ட் பண்ணிடுவார். இவர் தான் பயங்கரமாக நல்லாச்சு போட்டு அடின்னு போட்டு இதே மாதிரி அடிச்சிருவார். இவர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் சொல்லி எல்லாரையுமே கூட்டு வந்து இந்த விளையாட்டில் எப்படியா ஜெயிச்சாங்கன்னு நினைப்பார். ஆனால் யோகி பாபு எல்லாரையுமே மட்டையை கூட்டுருவார். இவர் எல்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. இவர் டாக்டராக இருக்கும் என்ன பண்ணுவாருன்னா அந்த கைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறன்ற பேரில் எல்லாரோட பெருவர்களையும் எடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ மெயினான வில்லன் இருக்கார்ல, இப்போ இவர் தான் மெயினான வில்லன். இவருக்கு அடுத்து இன்னொருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து இவர் இருப்பார்ல வினய் தான் நல்ல மெயின் வில்லன். அவருக்கு அடுத்தபடியாக இவர் இருப்பார். ஸோ இவரை பிடிச்சாதான் அவரை பிடிக்க முடியும். அதனால தான் இவரை பிடிக்கிறதுக்காக இவரோட ஆளுங்களெல்லாம் இந்த மாதிரி கேம் மூலியமாக உள்ளே இழுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இவர் என்ன சொல்வாருன்னா, இவருக்கு எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, என்னடா எல்லாருக்கும் அடிபட்டிருக்கு, அதுவும் ஒரே மாதிரி அடிபட்டிருக்கு, ஒரே மாதிரி கட்டு போட்டிருக்கீங்கோ, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டுட்டு இருப்பாரு. அது ஒன்றும் இல்லைண்ணா, அது ஒரு கேம்னா அப்படின்னோடனே என்ன கேம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது அரக்கை கேம் அப்படின்னோடனே, என்னடா இதுக்காடா இந்த மாதிரிலாம் அடிபட்டு வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்பாரு. சாதாரண விஷயம் கிடையாதுன்னா அவன் எப்படிப்பட்ட ஆளு தான் இருக்கான் தெரியுமா, எங்கள் அம்மா பற்றி பேசிட்டானா அப்படின்றவரெல்லாம் அவர் பேசிகிட்டு இருப்பாரு. இவர் தான் அவர் இந்த ஒரு முடியை மெலிசாக பின்னி முன்னாடி போட்டிருப்பார்ல, அவர் பேசுகிற செம்ம காமெடியாக இருக்கும் அந்த ஸ்லாங்கே. உடனே நான் வந்து அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வருவார். உடனே இப்போ யோகி பாபு வந்து அவர்கிட்ட ஏதாவது பேசுவார், வேணாண்ணா நீங்கள் பெரிய டானு அப்படி இப்படின்னு வேண்டாம்னு சொல்லும்போது, வாடா என் பசங்க எல்லாரையும் அடிச்சிருக்கேன், இன்றைக்கி உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். இந்த ரிங்குக்கு வெளியே இருக்க வரைக்கும் அந்த டானை பார்த்து இவர் ரொம்பவே பயப்படுவார். அந்த ரிங்குக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா மரியாதைலாம் பேசுவார். உடனே அவருக்கே இதாக இருக்கும், ரிங்குக்குள்ளே வந்துட்டா எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி மாற்றிப்பார். மாத்திரம்னு பார்த்தீங்கன்னா சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ரூல்ஸ் எல்லாம் திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ஆல்ரெடி சொன்ன ரூல்ஸே வந்து இப்போ திரும்பவும் சொல்லிடுவாங்க. சரி விளையாட்டு ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அடிக்கும் போது ஃபஸ்ட்டு அவர் மிஸ் ஆகிடுவார். அந்த டானை பற்றியா எங்கள் எப்படி திமிழி மீன் மாதிரி இப்படி தள்ளி தள்ளி ஓடுறான் பாரு அப்படி இப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ யோகி பாபு என்ன பண்ணுவாருன்னா அவர் கவனத்தை சிதற வைக்கிறதுக்காக எச்சி துப்பி விட்டுருவார். ஃபஸ்ட்டு எப்படி துப்புறான் பாரு, துப்பு கேட்டவன் எப்படி துப்புறான் பாரு அப்படின்னு இப்போ ரெடின்னு சொல்லுவார். அந்த மாதிரி பண்ணி இவரை ஒரு மாதிரி நிலக்கொலையை வச்சே பார்த்தீங்கன்னா அடிக்காத மாதிரி போய் நல்லா அடிச்சடிச்சு அவர் இப்போ பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிற ஸ்டேஜில் இருப்பார். அவர் கண்ணில் இப்போ அழலை நான் வருத்தப்படலன்னு சொல்லிட்டே இருப்பார். இன்றைக்கி நீ மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி யோகி பாபு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா ஓங்கி ஒரு அரைவா இருப்பாருங்க. அவரோட கண்ணை வந்து க்ளோஸ் அப்பில் காட்டுவாங்க. அவ்வளோ கண்ணீர் வந்து குளங்கட்டி நிற்கும். அதை பார்த்தோன்னே பாவமாக இருக்கான் அலறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோகி பாபு சொல்லுவார். ஏன்னா அழுதாலும் அவுட்டு. அவர் பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டார். நான் அழலடா அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவன் அலறான் அப்படின்ன உடனே நான் அழலடா அப்படின்னு அழுதுகிட்டே வர சொல்லுவார். எல்லாரும் ஒத்துக்குங்க, ரூல்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கு பொம்மிஸ் நைட்டி போட்டு கனகாமரம் தலையில் வச்சு கோமதின்னு பேர் மாற்றப்பட்டு இப்போ இவரையும் ட்ரீட்மெண்ட்டுக்காக கூப்பிட்டு வருவாங்க. யார்கிட்டன்னா திரும்ப ஹீரோ கிட்ட தான் கூட்டிகிட்டு வருவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார், வழக்கம் போல் எல்லாருக்கும் ஒரு விரலை கட் பண்ணுற மாதிரி இவருக்கும் எடுப்பார். எடுக்கும் போது இப்போ ரெடின்னு இருக்கார்ல, அவர் என்ன சொல்வார்னா கோமதி அக்கா வலிச்சா சொல்லுங்க அப்படின்ற சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் இவர் வந்து ரெடின் கிங்ஸ் வந்து எட்டி பார்ப்பார். இவர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் ஒவ்வொருத்தருடைய விரலை எடுத்து பத்திரப்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு இது தெரியாது இந்த விஷயம். இப்போ தான் முறையை பார்க்குறாரு. ஏன்னா இப்போ அவங்க
வந்து ஒத்துக்கல அப்படின்னா வந்துட்டு அந்த விரல வந்து குடுக்கக்கூடாது. ஒத்துக்கிட்டா விரல குடுத்து ஏன்னா இப்போ அவங்க பெரிய ஒரு வேலையில இருக்காங்கல்ல அதனால. உங்களுக்கு இதெல்லாம் செய்றது வேற. ஆனா மெயினா இந்த ஆளுக்கு எதுக்காக இப்படி செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வினயோட மெயினான ஆளா இவர் இருக்கார்ல, இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பாஸ்வேர்ட் அமுத்துறதுக்காகலாம் அந்த கோடு இருக்கும். ஸோ இவரோட பெருவிரல் இருக்கவே கூடாது அப்படின்றதுக்காக தான் இவர் இந்த மாரி ஒரு வேலை வந்து ஹீரோ பார்த்திருப்பாரு. இவர் பார்த்தோன்னே அப்படியே பயங்கர அதிர்ச்சியா போயிருக்கும். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரையும் இவங்க தான் வந்து பிளான் பண்ணி இப்படிலாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வில்லனுக்கு தெரிஞ்சிரும். ஸோ எல்லாரையுமே கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. கூட்டிட்டு வந்து எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப யோகி பாபு பக்கத்துல தான் ரெடின் கிங்ஸ்லி நின்னுட்டு இருப்பாரு. அவர் என்ன சொல்வாருன்னா, "இன்னும் எவ்வளோ இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்?" அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்பாரு. இப்போ எல்லாரையும் கூட்டு போய் இது பண்ண தான் போறாங்க. அது உடனே இவர் வந்து எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்பாரு. ஏன்னா அவருக்கு வாமிட் வருதாம். அதாவது இந்த போட்ல வர்றதுனால. அதனால இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் சீக்கிரம் போகறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. அப்படியே யோகி பாபு மேலே கீழயும் பார்த்துட்டு அவரை முறைச்சிக்கிட்டு இருப்பாரு. அவரோட எலுமிச்சம்பழம் இருக்கா? இல்ல வாமிட் வர மாரி இருக்கு. அதான் கேட்டேன் அப்படின்னு மாறி மாறி பேசிட்டு இருப்பாரு. இப்போ எல்லாருமே பயங்கர சோகமா உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு இருக்குல்ல, அர்ச்சனோட பொண்ணு அவங்கள வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லும்னா, "என்னால தானம்மா இதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் போய் எல்லார்ட்டயும் சாரி கேட்டு வந்துர்றேன்" அப்படின்னோனே அவங்க அம்மாவும் அழுதுகிட்டே, "சரி போ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க ஒவ்வொருத்தர்ட்டயா அப்ப எந்திரிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த அங்கிள் இருக்கார்ல, அர்ச்சனாக்கு ரூட் போட்டாரு. அந்த அங்கிளும் இந்த கேங்கோட சேர்ந்து மாட்டிப்பாரு. மாட்டுனோனே அவர்ட்ட போய் சாரி கேட்கும்போது, உடனே இவரு என்ன சொல்வாருன்னா, "உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்லம்மா. ஏன்னா, நீ அவங்களோட பொண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பார்த்துட்டு சொல்லுவாரு. "தேங்க்ஸ் அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். உடனே கூட இருக்க அந்த ஆள் பேரு கிளி. அவர் என்ன சொல்வாருன்னா, "அங்கிள்னா என்ன தெரியுமா? அம்மாவோட தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இது பண்ணுவாரு. அதுக்கடுத்து இப்போ இவங்க வந்து ரெடின் கிட்ட வருவாங்க. "சாரி அங்கிள்" அப்படின்னு சொல்லும்போது, டக்குன்னு அவர் என்ன சொல்வாருன்னா, "என்ன மன்னிச்சிரும்மா. ஒரு போலீஸா இருந்தும் உன்ன காப்பாத்த முடியாத சூழ்நிலையில நான் தள்ளப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருமான்னு" கேட்கும்போது, உடனே யோகி பாபு பக்கத்துல இருந்து என்ன சொல்லுவான்னா, "குழந்தைகிட்டயாவது உண்மைய பேசுடா" அப்படின்னு சொன்னோனே, "ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா இருந்தும் உன்னை என்னால காப்பாத்த முடியலன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா" அப்படின்ற மாரி சொல்லிருவாரு. அதோட இங்க பேசி முடிச்சுட்டு இப்ப யோகி பாபுட்ட அந்த பொண்ணு போயிட்டு, "சாரி அங்கிள்ன்னு" ஆரம்பிக்கும். "ச்சே வாய மூடு. எப்ப பார்த்தாலும் சாரி, பூரின்னு சொல்லிட்டு. என் வீட்ல நாள் வர வரைக்கும் பொறுமையா இருக்க முடியாதா? நீ பாட்டுக்கு எங்கேயாவது ஓடுவ. உன்ன தேடுறதுக்காக அவன் என்ன தூக்குவான். என்ன தேடுனதுக்காக அவனுங்க இப்ப நம்மள தூக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க" அப்படின்ட்டு "ச்சீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண விரட்டி விட்டுருவாரு. அது பாட்டுக்கு சோகமா இப்போ அடுத்தது ஹீரோ கிட்ட போகும். ஹீரோ கிட்ட போயிட்டு அது சாரி சொல்லும்போது, "என்கிட்ட நீ சாரிலாம் சொல்ல வேணாம்" அப்படின்னோனே, "எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க. எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும்னு தான் நான் சில வேலைகள்லாம் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். "எனக்கும் நான் இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா எதுக்காக?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. "ஹீரோயினுக்காக தானே" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நான் உனக்காக தான் வந்தேன். ஏன்னா எனக்கும் உன்ன ரொம்ப பிடிக்கும்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அந்த பொண்ணு அப்படியே பேசிட்டு போய் அங்க போய் உட்காந்துரும். பார்த்தோம்னா இப்போ எல்லாரையுமே போட்லேருந்து இறக்கி கொண்டு வந்து ஆளுக்கு ஒரு தூணா வச்சு எல்லாரையும் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. கட்டும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கிளி இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, ஒரு கட்டையா கொண்டு வந்து அவங்க காலடியில வச்சுக்கிட்டு இருப்பாங்க. "என்னது எல்லாத்தையும் எரிக்க போறீங்களா? அத ஏன்டா ஒரு கட்டையா தூக்கிட்டு வந்து வைக்கிறீங்க? மொத்தமா தூக்கிட்டு வந்து வச்சு எறிங்கடா. நீங்க எரிக்கிறதுக்குள்ள வெயில்ல எரிஞ்சே நான் செத்து போயிருவேன் போல இருக்கு" அப்படின்ற மாரிலாம் அவர் புலம்பிட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப இப்ப இன்னொரு வில்லன் இருக்கார்ல, அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பிரஸ் பண்ணி அந்த ஓப்பன் பண்றது இருக்கும்ல, அத ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கும்போது அவருக்கு கையில விரலே இருக்காது. அத பார்த்தோனே அவருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும் கோமதி அக்காவுக்கு. டென்ஷன் ஆனோனே பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்ன சொல்வாருன்னா, "இவனுக்கு மட்டும் இந்த பனிஷ்மென்ட் இருக்கக்கூடாது. இவனுக்கு வந்து வேற மாரி இருக்கணும்னு" சொல்லிட்டு யோகி பாபுவ புடிச்சுப்பாரு. இப்ப எல்லாரையும் இந்த மாரி கட்டி போட்டுருக்காங்கன்னா, யோகி பாபு அவர இப்ப எப்படி கட்டி போட்டு வச்சிருப்பாங்கன்னா, சோளக்காட்டு பொம்மையெல்லாம் கட்டி போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாரி யோகி பாபுவ கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா, அவரால தானே எல்லாருக்கும் இவ்வளோ கஷ்டமாச்சு. கையெல்லாம் இப்ப இதா போயிடுச்சு. அதனால அவங்களோட ஆசைய வந்து வினய் வந்து நிறைவேத்தி வச்சிருப்பாரு. அந்த மாரி தான் இந்த காமெடி சீன்ஸ்லாம் முடியும். இப்ப நம்ம அடுத்த படத்தோட காமெடி சீன்ஸ்க்கு போயிரலாம். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே இந்த வில்லன் தான் இவர தான் காட்டுவாங்க. காட்டுனோனே பார்த்தீங்கன்னா, அவருக்கு கழுத்துல அடிபட்டு திரும்ப முடியாம கழுத்துல ஒரு பேண்ட்லாம் போட்டு வச்சுட்டு இருப்பாரு. அவருக்கு வேலை பார்க்குற ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா கழுத்துக்கு பின்னாடி நின்டு தான் போய் பேசுவாரு. "முன்னாடி வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. முன்னாடி வந்தோனே, "எத்தன தடவ சொல்லியிருக்கேன் பின்னாடி போய் நிக்காத. கழுத்த என்னால திருப்ப முடியாது. இன்னொரு தடவ உன்ன நான் பின்னாடி பார்த்தேன்னு வச்சுக்கயேன், அங்கேயே உன்ன உண்டில்லன்னு பண்ணிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவரு பயங்கரமா மிரட்டிட்டு இருப்பாரு. அவரும் சாரி கேட்டு அவர் வந்த வேலைய பார்த்துட்டு இருப்பாரு. இந்த சீன் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, நயன்தாரா தான் ஹீரோயினா இருப்பாங்க. அவங்க வந்துட்டு வேலை தேடி வேலை விஷயமா போயிருப்பாங்க. ஏன்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கும். எப்படியாவது இப்போ பண தேவையா இருக்கு. வேலையும் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி வச்சிருப்பாங்க. சொல்லும்போது அவர போய் மீட் பண்ணும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, "நீங்க தான் வந்து அப்பாயின்ட்மென்ட்டே குடுக்க மாட்டேங்கிறீங்களே. தனியா மீட் பண்ணி பேசினா தானே முடியும்னு." "எதுக்கு சார் தனியா மீட் பண்ணி பேசணும்? ஆஃபீஸ் விஷயத்த வந்து ஆஃபீஸ்ல பேசினா தானே சரி வரும்னோனே." "அது எப்படிம்மா? தனியா மீட் பண்ணா தான் உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு? அது எப்படி நம்ம நிறைவேத்தணும் அப்படி இப்படின்னு நான் யோசிக்க முடியும்." அப்படின்னு இவரு டபுள் மீனிங்ல பேச ஆரம்பிச்சுருவாரு. உடனே இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "அப்படி நான் தனியா உங்கள மீட் பண்ணி தான் வேலை வாங்கணும்னா, நான் ஏன் சார் உங்கள மீட் பண்ணணும்? உங்க எம்டியவே நான் மீட் பண்ணிருவேனே. அப்படி அப்புறம் எனக்கு போஸ்டிங்கே கிடைச்சிருமே" அப்படின்னு சொல்லிட்டு நச்சுன்னு ஒரு பதில சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அதோட வந்துட்டு வீட்டுக்கு போய் புள்ள குட்டிய படிக்க வைக்க வேண்டிய வேலைய பாருங்க சார். வேலை இல்லாம வீட்டுக்கு போனீங்கன்னா வந்துட்டு உங்க பொண்டாட்டி கூட உங்கள மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மைய தான் சொல்லுவாங்க. இப்ப இந்த படத்தோட மாஸ் ஹீரோ நம்ம யோகி பாபுவ தான் காட்டுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா, சேகர் மளிகைன்னு சொல்லிட்டு ஒரு மளிகை கடை வச்சிருப்பாரு. அங்க ஒரு பையன வந்து வேலைக்கு வச்சிருப்பா. அந்த பையன் எப்பா என்ன பேச்சு பேசுவான். இவர போட்டு பாடா படுத்தி எடுத்துருவான். அந்த மாரி தான் பேசிட்டு இருப்பாரு. இப்ப இவருக்கு என்னன்னா, ஆப்போசிட் வீட்ல இருக்க கோகிலா அதாவது நயன்தாரா ஹீரோயின் இருக்காங்களா,
இருக்காங்களோ அவங்க மேலே ஒரு லவ், அதை வந்து ஓப்பனாக சொல்லணும் அப்படின்றதுக்காக இவர் நிறைய முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார். இன்றைக்கி டைரெக்டாக போய் சொல்லிடணும்டா எப்படியாதுண்டா உடனே அவர் என்ன சொல்ல, போய் சொல்லு அதுக்கு முன்னாடி உன் மூஞ்ச கண்ணாடியில் பார்த்துக்க அப்படி இப்படின்ற மாதிரி பயங்கரமாகவே கிண்டல் பண்ணிட்டு இருப்பான் அந்த பையன். பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தக்காளியை தூக்கி அவர் மூஞ்சில் அடிப்பார். இவர் எதுக்குன்னா ஓட்ட தக்காளி இங்கே வைக்காதன்னு சொன்ன பற்றியா, அதுக்கு தான் இப்போ அடிக்க தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் லவ் சொல்லிடலாம்னு சொல்லிட்டு வருவார். வந்தவொடனே இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து நிற்பார். நின்றுட்டு உங்ககிட்ட சொல்ல வேண்டியதுக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு எத்தாப்புல ஒரு சேகர் மளிகை இருக்குல்ல, அது யாரோடதுன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவங்களோட பார்க்கும்போது என்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அறிமுகப்படுத்திக்கிறார், அவர் ரொம்ப வசதியானவராக சொல்லிட்டு அடுத்ததாக இவர் மெயினான விஷயத்துக்கு வந்துடுவார். இந்த வயசில் பசங்களுக்கு வர்ற விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லும் போது இப்போ வந்து டக்குன்னு அவங்க ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா, சுகர், பிபி அந்த மாதிரி ஏதாவது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சரி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், உங்களை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா திடீர்னு இவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, அச்சோ இந்த விஷயம் மட்டும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா இறந்து போயிடுவாங்க, எங்கள் அம்மா இருந்ததுல எங்கள் அப்பா இறந்து போயிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் குடும்பமே இப்படி ஆயிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போங்க. இப்போ நான் அப்படி என்ன சொல்லிட்டு இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு போகுது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. எனக்கு வந்து திரும்ப வந்து உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஆயிடுச்சு, திரும்ப ஒரு அட்டெம்ப்ட் வந்து பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாரு. அப்போ வந்து அந்த வேலை செய்கிற பையன் என்ன சொல்வான்னா, இந்த வெத்தலை கிழிஞ்ச வெத்தலையாக இருக்குன்றோன்னு இப்போ ரொம்ப முக்கியமாடா அப்படின்னோடனே, இப்போ கிழிஞ்ச வெத்தலை கொடுத்தா கஸ்டமர் எப்படி வருவாங்கன்னு கேட்பாங்க. கஸ்டமர் யார் அந்த கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு தாத்தா நின்றுட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஆள்லாம் கஸ்டமராக இருந்தா என்ன, இல்லாட்டி நான் நாளைக்கு அவன் இருப்பானா இல்லையான்னு தெரியலன்ற மாதிரிலாம் அவர் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. அதோட நீ இதே மாதிரி பண்ணிட்டு தான் வச்சுக்கேன், வர கஸ்டமர் கூட வரமாட்டாங்க அப்படின்னோடனே கோகிலான்னு ஒரு பாட்டுக்கு சொல்லிட்டே இருப்பாரு. அப்போ உனக்கு எனக்கும் கோகிலுக்கு செட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதாவது ஹீரோயின் வருவாங்க. எப்பா அங்கே பாரு எப்படி இருக்கு பாரு, அப்படியே இங்கே பார்த்துட்டு வந்த பே உன் மூஞ்ச பாரு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்வார். இது யோகி பாபுக்கு செம்ம கோவம் ஆயிரும். டக்குன்னு அவர் என்ன சொல்வார்னா, இந்த மாதம் சம்பளம் வாங்கிட்டேன்னு கேட்பாரு. நாளைக்கு தரேன்னு சொன்னீங்கண்ணா அப்படின்னு சொல்வார். இந்த மாதம் உனக்கு சம்பளமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே தான் இவனுக்கு அங்கே வேலை பார்க்குறோன்ற எண்ணமே வரும். டக்குன்னு அமைதியாயிடுவான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து வேலை கிடைக்காது. அதனால் அவங்க வந்துட்டு பார்ட் டைமாக வந்துட்டு மசாஜ் பார்லர் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு ரிசப்ஷனிஸ்ட்டாக வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே தான் வந்துட்டு இவங்க இருக்காங்கல்ல, இவங்க வருவாங்க. இவங்க வந்துட்டு அங்கே மசாஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் வந்து பற்றி விட்டுறாங்களே. இப்போ இவங்க மெயினாக வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரிலாம் மசாஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி நேரத்தெல்லாம் டக்குன்னு வந்து துரத்தி விட்டுறக்கூடாது, நாள் ஃபுல்லாக வச்சு மசாஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் சரியா, அடுத்தாப்புலலாம் இந்த மாதிரிலாம் நான் எந்திரிச்சு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரி மேடம், நான் மட்டும் இந்த மாதிரி சொந்தமாக ஓப்பன் பண்ணனா உங்களுக்கு நீங்கள் திருப்தி அடைஞ்சு நீங்களாக வீட்டுக்கு போகிற வரைக்கும் நீங்கள் எங்கள் வீட்டிலேயே தங்கிக்கலாம், அதாவது அந்த இடத்துலேயே நீங்கள் தங்கி ட்ரீட்மெண்ட் அதாவது என்ன சொல்கிறது மசாஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சரி நல்லா தூக்கம் வர நேரத்தில் பற்றி விட்றாங்க அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இப்போ இவங்க போவாங்க. இவங்க வந்து யாரோட ஒய்ஃபாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சரவணன் இருக்காருல்ல, அவரோட ஒய்ஃபாக தான் இருப்பார். சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருப்பார். இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும்ல இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பற்றி அவர் வந்து அதாவது தர்பூஸ் பழம் விற்கிறவங்களுக்கு கிழங்கு விற்கிறவங்களுக்குலாம் காசு கொடுத்து அவங்க டிப்ஸை வாங்கிட்டு இருப்பார். அவங்களோட ஒய்ஃபாக தான் இவங்க இருப்பாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட தங்கச்சியும் தான் இங்கே வந்திருப்பாங்க. ஹீரோயினோட தங்கச்சி யார் பார்த்தீங்களா, ஜாக்லின். அவங்க தான் வந்து வந்திருப்பாங்க. எனக்கு சுத்தமாக அடையாளமே தெரியல. அந்த மாதிரி வந்திருப்பாங்க 2 பேரும். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னா, அவங்க அம்மா உடம்பு சரியில்லை, அதனால் அவங்களுக்கு ஒரு நிலம் இருக்கும், அந்த இடத்த வந்து கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அதுக்காக ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இப்போ அவர் என்ன கேட்பாருன்னா, எதுக்குமா பேக்லாம் எடுத்துகிட்டு வந்து கேட்டால், இல்லை சார் பணம் நிறையா இருக்கும், அதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகணும்ல, 1 லட்ச ரூபா தேராத அந்த இடத்துக்கு இப்படி பேகெல்லாம் வேறையா போமா அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க. உடனே இல்லை சார் எங்கள் அம்மாவுக்கு இப்படி எங்களுக்கு பணம் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு வேறு ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கும். அந்த இந்த இதெல்லாம் இருக்குல்ல குளமாவு மாதிரி, அதெல்லாம் வச்சு இவங்க இது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க டக்குன்னு போலீஸ்காரங்க துரத்திட்டு வரும்போது ஓடும்போது இவங்க கதவை திறந்து வந்தவொடனே போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிப்பாங்க. இவன் கிரிமினல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ இது வந்து வில்லனுங்களுக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, உன்னால தானே அவன் வந்து பிடிச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டே வந்துட்டு இருப்பாங்க. வரும்போது இங்கே ஒருத்தர் வந்து வண்டியை நிப்பாட்டி இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னால தான் அவன் மாட்டினான், இப்போ நீ தான் போய் எங்களுக்கு அதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு, என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, நீ பண்ணுறியான்னு நான் உன்னை கேட்கல, நீ பண்ணி தான் ஆகணும், நீ வர வரைக்கும் உன் தங்கச்சி இங்கே பத்திரமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் அனுப்புவாங்க. ஹீரோன்னு வேறு வழியே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அவங்கள்ட்ட அங்கே இப்போ இதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு போனாங்க, ஒரு ஃபைல் ஏதோ வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட திங்ஸை வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவாங்க. இவரும் வந்து வில்லனுங்களோட ஆளாக இருக்கிறதுனால வந்துட்டு விட்டுருவாரு. அவங்க நினச்ச மாதிரி நடந்துரும். இதே வந்து வில்லனுங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிரும். அந்த பொண்ணு மூஞ்சி வந்து பாவமாக இருக்குது, ஆனால் வேலையெல்லாம் கரெக்டாக செய்கிறா, பேசாமல் இவளையே வேலைக்கு வச்சுக்கலாம் போல இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசிப்பாங்க. இது இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ அதாவது அக்கா ஹீரோயின் இருக்காங்கன்னா நயன்தாரா, அவங்கள வந்துட்டு இவர் யோகி பாபு லவ் பண்ணுறாரு. இப்போ இவர் வந்து இங்கே அந்த வீட்டையே பார்த்துட்டே இருப்பார். இப்போ யோகி பாபுக்கு செம்ம கோவமாக இருக்குது, என்ன நம்ம ஆளோட வீட்டை எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யார் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இந்த காலேஜில் படிக்கிறேன் இப்படி இப்படின்னு சொல்லும் போது, அந்த வீட்டில் உள்ள பொண்ணை லவ் பண்ணுறேன்ட்ட உடனே யார் அக்காவையான்னு கேட்கும்போது, அக்கா இல்லை சார் அக்கா உங்களுக்கு தான் செட் ஆகுன்ற உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷப்படும். ஏன்னா உண்மையாக சொல்கிறேன், ஆமாம் சார் அக்கா உங்களுக்கு தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தங்கச்சியை லவ் பண்ணுறேன் அப்படின்னு உடனே, அப்படியே உள்ளப்பா சேர் எடுத்து போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கர மரியாதை கொடுத்து அவரை உள்ள உட்கார வச்சிருவாரு.
இங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோனோட அம்மாவுக்கு வந்து உடம்பு ரொம்ப சரியில்லாம போயிட்டே இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கேஸ் புக்லலாம் சைன் பண்ணன்னு கேட்பாங்க. "இதெல்லாம் நீ எதுக்கு இது இப்ப பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் கேட்பாங்க. "இப்பவே எல்லாத்தையும் செஞ்சு வச்சா தானே சரி வரும்ன்ட்டோனே, இப்படியே சொல்லி சொல்லி எங்களலாம் சாகடிக்க பார்க்குறியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே கோவப்படுவாங்க. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இவர் கூடயே போய் இவங்க வேலைக்கும் சேர்ந்துருவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு சரியான வேலை, சரியான பணம் கிடைக்கல. இந்த மாரிலாம் இவங்க சொல்றத செஞ்சா அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும். அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காகன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப அவரு சரவணன் இருக்கார்ல, அவர் ஜீப்ல வருவாரு. வரும்போது ஹீரோயின பார்த்துருவாரு. பார்த்துட்டு, "நீ இங்க தான் சுத்திட்டு இருக்கியா? வந்து வண்டியில ஏறு" அப்படின்னோன பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் அழ ஆரம்பிச்சுருவாங்க. உடனே இவங்க அப்பதான் தலைய வெட்டி எட்டி பார்ப்பாங்க. ஏன்னா, அவருக்கு இப்ப இவங்கள யாருன்னே தெரியாது. இவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து மசாஜ் பார்லர் வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னோனே, சரி எனக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க நடந்து போறாங்க, ட்ராப் பண்ணிடலான்னு இவங்க சொன்ன உடனே தான் அவங்கள கூப்பிடுவாங்க. இது தெரியாம ஹீரோயின் வந்து அழுதுருவாங்க. "இப்படியா பேசுறது? பயந்துட்டா பாருங்க" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சுருவாங்க. உள்ள கூப்பிட்டு உட்கார வச்ச உடனே வந்து, "நீ மசாஜ்லாம் பண்ணுவியாம்மான்னு?" சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு கேட்டுப்பாங்க. பண்ணுவேனேன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க. "இதோ இந்த கழுத்தெல்லாம் ஒரே வலிக்குது" அப்படின்னு சொல்லி சொன்னோனே பார்த்தீங்கன்னா, இவங்க மசாஜ் அப்படியே அவங்களுக்கு பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப இந்த போலீஸ்கார் இருக்கார்ல, அவர் பார்த்துட்டு இவளுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நொந்துப்பாரு. பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்க 2 பேர் வந்து ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஏன்னா, அக்காவ இவர் லவ் பண்றாரு, தங்கச்சிய இவர் லவ் பண்றார்ல. அதனால ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாரி இவங்க 2 பேருமே இப்ப செட் ஆயிருவாங்க. அடிக்கடி கடையில வந்து பேசிட்டு இருப்பாரு. இப்ப இவர் என்ன சொல்வாருன்னா, "சோபி எனக்கு கிடைக்கிறதுக்காக இங்கெல்லாம் கீறி, 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 கீறி சோபி, சோபின்னு சொல்லிட்டு இப்படியே நம்ம செஞ்சோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு சோபி கிடைச்சிரும்னோனே, "எதுக்குப்பா அதுக்காக கையெல்லாம் வெட்டிக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. "உங்களுக்கும் அந்த மாரி நீங்க செஞ்சீங்க. அப்பதான் கிடைப்பாங்க" அப்படின்னோனே, "இல்லப்பா எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால என் பிளட் எல்லாம் வந்து யாருக்கும் குடுக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னோனே, அப்ப தொப்புள்ல ஓட்ட மட்டும் எடுத்தோம்" அப்படின்ற மாரிலாம் அவர் கேட்பாரு. "அதெல்லாம் பண்ணலாம்ப்பா, அப்புறம் பண்ணலாம்ப்பான்ட்டு" அவர் ஒரு வழியா வெளிய அனுப்பிவிட்டு, "என்ன இப்படி இருக்கான்? ரத்தத்தலாம் குடுக்க சொல்றான். இனிமே இவன் வந்தா கடைக்குள்ள விடாதன்னு" சொல்லிட்டு சொல்லி வைப்பாரு. "சொல்லிர்றேன் நீ இல்லவே இல்ல நீ காணாம போயிட்டன்னு நான் சொல்லிர்றேன்னு" சொல்லிட்டு அவர்ட்ட பேசிட்டு இருப்பாரு. இந்த பிசினஸ்லாம் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு பீரோவே ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. குடும்பம் இருக்க சூழ்நிலை இப்ப பீரோலாம் யார் ஆர்டர் பண்ணான்னு சொல்லிட்டு அப்பா வேணான்னு சொல்லுவாரு. இங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் கூப்பிட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கோகிலா கோகிலான்னு ஒரு பொண்ண வளர்த்தனே, அந்த பொண்ணு எங்கம்மான்னு கேட்க பாரு. "இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லாத" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேற இவங்களுக்கு சப்போர்ட். அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே சேர்ந்து இப்ப அந்த அவங்க ஏன்னா இப்ப இவங்களுக்கு பனிஷ்மென்ட் மாரி அவங்களால சில விஷயம் நடந்திருக்கும்ல. அதனால நீ இந்த மாரி வேலை பண்ணி முடிச்சிட்டீன்னா, உனக்கு நெறைய பணத்த குடுத்துட்டு இதோட உன்ன விட்டுருவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. சரி அது ஃபைனலா அத முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப குடும்பத்தோட சேர்ந்து இந்த வேலைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணிருவாங்க. ஸோ இப்ப எல்லாரும் சேர்ந்து இத கொண்டு போய் இன்னொரு இடத்துக்கு குடுக்கணும். அது வந்து இப்ப தனியா போ முடியாது. கையிலயும் எடுத்துட்டு போ முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அம்மாக்கு உடம்பு சரியில்லல்ல. அதனால ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து யோகி பாபுக்கு தெரிஞ்சிரும். அவர் என்ன பண்ணுவாருன்னா, என் மாமியாருக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்ட வண்டிய வந்து தூசி தட்டி வேக வேகமா எடுத்துட்டு வந்து ஆம்புலன்ஸ் வந்து நிக்கிறதுக்குள்ள அவர் வந்து நிப்பாட்டிருவாரு. நிப்பாட்டிட்டு எவன்டா அவன் அதுக்கு முன்னாடி வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆம்புலன்ஸ் அவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வந்துட்டே இருக்கும். அப்போ இப்ப இவங்க ஹீரோயின் வந்துட்டு என்ன நீங்க ஏன் வந்து கேட்கும்போது, அம்மாவுக்கு இப்படி உடம்பு சரியில்ல அக்கியும் உம்மியும் கத்திட்டே இருந்தில்ல வண்டி எடுத்து வந்துருங்க வா போலான்ற உடனே இவங்களுக்கு ஒரு மாரி இருக்கும். இப்ப வந்த ஆம்புலன்ஸ்ல வந்து ஆம்புலன்ஸ் ஆனா உள்ள இருக்கவங்கலாம் அவங்களோட ஆளுங்க. இவர் என்ன இடையில புந்துட்டு இந்த மாரி செய்றாரே சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த வண்டியிலேயே இப்ப ஏறிப்பாங்க. இவரு ரொம்ப ஹெல்பிங் மைண்ட்ல அவங்க கூட வந்து ஏறிப்பாரு. இங்க போம்போது பெரிய கலாட்டாவே நடந்துட்டு இருக்கும். இவங்களுக்கு வந்து உடம்பெல்லாம் இப்ப நல்லா தான் இருக்கு. அப்ப வந்து அவங்க படுத்து கிடப்பாங்க. எந்திரிச்சு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள்லாம் நாங்க பண்றோம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா பண்றீங்க?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்டுட்டே இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, போற வழியில அவர் இன்னொருத்தர் இருக்காரு பாருங்க, தங்கச்சிய லவ் பண்றவரு. அவரும் ஏறிப்பாரு. ஏறிட்டு பார்த்தீங்கன்னா, மாமியாருக்கு உடம்பு சரியில்லன்றவுடனே நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கால புடிச்சு அவ்வளோ நீங்க அப்படி இருக்கணும் இப்படின்னு சொல்லி, "புடவைய கிழிச்சிராதப்பா, இங்க உட்காருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதோட ஒரே கலாட்டாவா போயிட்டு இங்க கரெக்ட்டா கொண்டு வந்துருவாங்க. "இப்படியா குடும்பத்தோட கொண்டு வந்து இத குடுத்துட்டீங்க, பெரிய ஆளா தான் இருக்கீங்க" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுப்பாரு இவரு. இதுல வந்து ஹீரோயின் ஒரு வேலை வந்து பண்ணியிருப்பாங்க. அதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்ப கொண்டு வந்து குடுத்தாங்கல்ல அந்த திங்ஸ்லாம் வந்து ஒரிஜினலாவே இருக்காது. அதெல்லாம் மாத்தியிருப்பாங்க. ஒரிஜினல் வந்து அவங்க புடிச்சு வச்சிருப்பாங்க. இவர் கால் பண்ணி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட வந்துட்டு கால கட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா, இவர் மரியாதை இல்லாம பேசுவாரு. அவர் மரியாதை இல்லாம பேசுற வரைக்கும் கால கட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் மரியாதையா பேசும்போது, அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. நல்லாருக்கும் அந்த சீன் பார்க்கறதுக்கு. அதோட வந்துட்டு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "அத நீ யார்ட்டயும் சொல்லாத. நான் உன்கிட்ட குடுக்குறேன். எங்கள இதுக்கப்புறம் நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எங்களுக்கு பணம் மட்டும் குடுத்துருங்க. நாங்க இந்த ஊர விட்டே போறோம்." அப்படின்ற மாரிலாம் இப்ப ஹீரோயின் பேசிப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் வில்லனுங்களுக்கு துரோகம் பண்ற மாரி அவரும் இவரோட சேர்த்துட்டு இத பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருவாங்க. இதெல்லாம் மெயினான ஆளுங்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப ஃபேமிலி மொத்தத்தையும் கூட்டு வந்து இங்க கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. கட்டி போட்டு வச்சுட்டு, இப்ப அவங்க அம்மா வந்து ரொம்ப இருமும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து அவங்களுக்கு தண்ணி குடுக்கணும். அவங்க மூச்சு திணறிரும்னு சொல்லும்போது, அந்த வில்லன் இறக்கப்பட்டு "தண்ணி குடு" அப்படின்னு சொல்லிருவான். உடனே ஹீரோயின் கைய மட்டும் அவுத்து விடுவாங்க. அவங்க அம்மாக்கு மாத்திரை குடுத்து தண்ணி குடுத்துருவாங்க. திரும்ப போய் அவங்க உட்காரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இப்ப எல்லாரையும் அடிக்கிறதுக்காக வருவாரு. அடிக்க வரும்போது பார்த்தீங்கன்னா, யோகி பாபு அவர கூட அமைதியா தான் இருப்பாரு. அவர் கூட இன்னொருத்தர் இருக்காரு. தங்கச்சிய லவ் பண்றேன்னு சொல்ற ஜாக்லின லவ் பண்றவரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, என் ஆளு மேல மட்டும் உன் கை பட்டு சோஃபி மேல மட்டும் உன் கை பட்டுச்சு. உன்ன அப்படி பண்ணி, இப்படி பண்ணி நாஸ்தி ஆக்கிருவேன்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசிருவாரு. பேசினோனே பார்த்தீங்கன்னா, அந்த வில்லனுங்களுக்கு பயங்கர கோவம் வந்துரும். உடனே இவரையும் யோகி பாபுவையும் போட்டு சாத்துன்னு சாத்திருவாங்க. அவங்க முகம் ஃபுல்லா ரெட்டா போய் நல்லா வீங்கி போயிரும். பாவமா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதோட அவருக்கு யோகி பாபுக்கு கண்ணு தெரியாத அளவுக்கு கண்ணு ஃபுல்லா வந்து மூடியே போயிருக்கும். அதோட உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப வில்லன் வந்து இப்ப ஹீரோயின் இருக்காங்களா, அவங்கள வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. நீ சொல்லும்போது உங்க அம்மாக்கு தண்ணி குடுக்க நான் ஒத்துக்கிட்டேன்ல. இப்ப நான் கூப்பிடுறேன் எந்திரிச்சு வான்ட்ட உடனே, அவங்க வந்து வரமாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கைய பிடிச்சு அவர் இழுத்துட்டு இருப்பாரு. உடனே யோகி பாபு டக்குன்னு கேட்பாரு, எதுக்குடா அவன் வந்துட்டு கோகிலா அம்மா
கோகிலா அம்மா கையை கோகிலா அம்மா கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே இவர் என்ன பதில் சொல்லுவாருன்னா, ப்ரோ அவன் பிடிச்சி இழுக்கிறதே கோகிலா கையை தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இதுக்கு எதுக்குடா அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூஞ்செல்லாம் வீங்கி பாவமாக இருக்கும். இப்போ வலுக்கட்டாயமாக அவளை விட்டுருங்க விட்டுருங்கன்னு அவங்க அம்மாவை இவ்வளோ கெஞ்சுவாங்க. கேட்காம ஹீரோயினை வந்து வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்துடுவார். கூட்டிகிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா மாடிக்கு ஒரு ரூமுக்கு கூட்டு போயிடுவாங்க. மாடிக்கு கூட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட அவரை வந்து மிஸ்பிஹேவ் பண்ண பார்ப்பாரு. டக்குன்னு அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, சார் 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 அம்மா அம்மா அப்பாலாம் இங்கே இருந்தால் தான் எனக்கு இதாக இருக்கணும்னா, அம்மா அப்பா இங்கே இருக்கணுமா, அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி இப்போ வில்லன் கேட்பாரு. இல்லை எனக்கு அவங்க இருந்தால் தான் எனக்கு சரி வரும், அவங்கெல்லாம் இங்கே இருக்கணும் அப்படின்னோடனே, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை, ஆனால் உனக்காக ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, அவங்க அவங்க அம்மா அப்பாலாம் கூட்டு வர சொல்லுவார். அப்போ யோகி பாபுவும் வரேன்னு சொல்லுவார். அவங்க 2 பேரையும் மட்டும் விட்டுட்டு இவங்க மட்டும் கூட்டுவோம் அப்படின்னோடனே இப்போ எல்லாரும் உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்தவுடனே பார்த்தீங்கன்னா இப்போ இவர் திரும்ப பார்க்கும்போது, சார் சார் வேணாம் சார், அப்பா பார்க்குறாரு சார், அப்பா பார்க்குறாரு சார்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லுவாங்க. உடனே திரும்படா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பாவமாக இருக்குது அந்த சீன்லாம். உடனே அவங்க அப்பா திரும்பி நின்றுப்பார். இதே மாதிரி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ டக்குன்னு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே அவங்க அம்மாவும் அப்பாவும் அப்பாவுக்கு செம்ம வெறியேறி என்ன பண்ணுவாருன்னா, அந்த வில்லனை பிடிச்சி தள்ளி விடுவார். என்னடா நடக்குது அங்கே, நம்மள உள்ளே கூட்டு போங்கடா, ஒரு ஓரமாவது உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு யோகி பாபு கீழேருந்து கத்திட்டே இருப்பார். இப்போ இவங்க அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறமா பார்த்துட்டிங்கன்னா அப்போ ஹீரோயின் போய் தனியாக போய் நின்றுப்பாங்க. உடனே இப்போ வில்லன் வந்து என்ன கேட்பாருன்னா, இங்கேருந்து நீ தப்பிச்சு போக முடியும்னு நினைக்கிறியா, அவன் குடும்பமே இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் அவரோட காலில் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாங்க. அவள் பைத்தியம் சார், இந்த மாதிரி தான் சார் ஏதாவது பேசிகிட்டே இருப்பா, நீங்கள் அவரை மன்னிச்சிருங்க சார், விட்டுருங்க சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம இந்த விட்டு தப்பிச்சு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இவங்க மன்னிப்பு கேட்குற மாதிரி காலில் வந்து சரியான ஆளு சரண்யா மன்னிப்பு கேட்குற மாதிரி காலில் விழுந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சுத்தியல் பக்கத்தில் இருக்க அதை எடுத்து நச்சு அவர் காலில் ஒரு அடியை போடுவாங்க. போட்டவுடனே பார்த்தீங்கன்னா சரியான காமெடியாக இருக்கும். போட்டவுடனே அவர் நிலத்து குழஞ்சி போவார்ல, டக்குன்னு அந்த கட்டில் மேலே ஏறிடுவாங்க. ஏறி நின்று அவர் தலையில் ஓங்கி ஒரு அடியை போட்டுருவாங்க. அதுலேயே அவர் கதை முடிஞ்சு போயிடும். என்னடி இங்கே இப்படிலாம் செஞ்சால் தான் தப்பிச்சு போகும்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு நிற்கிறீங்க, செய்யுங்கடி அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் சேர்ந்து இவர் கதையை முடிச்சு விட்டுருவாங்க. அதோட இப்போ ஜாக்லின் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே வருவாங்க. அக்கா அக்கா அக்காக்கு தண்ணி, அக்காக்கு ரத்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே வருவாங்க. வெளியே இருக்கவங்களாம் தண்ணியா பாவமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒருத்தராக இப்போ உள்ளே வருவாங்க. உள்ளே வரவங்க யாருமே திரும்ப வெளியே போக மாட்டாங்க. ஏன்னா உள்ளே வரவங்க எல்லாரையும் இவங்க முடிச்சு காட்டிகிட்டு இருப்பாங்க. அது வெளியே இருக்க ஆளுக்கு தெரியாதுல. யோகி பாபா பார்த்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, என்னடா ஒருத்தராக உள்ளே போகிறான், ஏன் முன்னாடியே வந்துட்டு ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருப்பாரு. அதோட அங்கே என்ன பேசுவாருன்னா, இப்படி என்ன ஒரு ஓரமாவது உட்கார வைங்க அப்படி இப்படின்னு கேட்கும்போது உடனே அவர் அந்த தங்கச்சி லவ் பண்ணுறவர் வர, ப்ரோ அவங்க வந்து இதை தான் ப்ரோ அழிக்க முடியும், உங்கள் காதல் அழிக்க முடியாது ப்ரோ, உங்கள் காதல் அப்படிப்பட்டது ப்ரோ, இதெல்லாம் நடந்து உங்கள் அண்ணி வரும்போது நீங்கள் அவங்கள ஏற்றுக்கணும் ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு அங்கே பேசிகிட்டு இருப்பாரு. திரும்பவும் இவங்க வந்துட்டு அக்கா அக்கா அக்காக்கு ரத்தம், அக்காக்கு தண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி திரும்பவும் ஜாக்லின் வருவாங்க. உடனே வந்துட்டு யோகி பாபுக்கு செம்ம கோவம், சும்மா இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் தண்ணின்னு வரதுனால தாண்டி ஒவ்வொருத்தராக உள்ளே வரான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியே ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் முடிச்சு விட்ருவாங்க. திரும்ப எல்லாரும் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா, கோகிலா நீ கவலைப்படாத, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அந்த சேகர் மளிகை கடையை உன் பேர்லேயே எழுதி வைக்கிறேன், இது சத்தியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தியம் பண்ணிட்டு இருப்பாரு. உடனே இப்போ ஹீரோனோட அம்மா கேட்பாங்க, ஏம்மா கணக்கா இவங்களையும் முடிச்சு விட்ருவோமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே அப்போ அந்த ஜாக்லினோட லவ்வர் இருக்காருல்ல, அவர் வந்து பின்னாடி வந்து பார்த்துட்டு, ப்ரோ அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்கப்போ, அவங்க கையெல்லாம் ரத்தம், உங்கள் காதல் அவ்வளோ சுத்தம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார். அதோட பார்த்திங்கன்னா இவருக்கு ரொம்பவே பயமாக போயிடும். அதோட அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க அவங்க ஃபேமிலியோட. இதை பார்த்தோன்னே யோகி பாபு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுவார். இதுக்கப்புறம் அந்த லவ்வே வேணான்ற அளவுக்கு முடிவு பண்ணிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஒரு அட்ரஸில் இந்த பேக் இருக்கும், அதை மட்டும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதோட என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு சொல்லுவார். சொன்னதோடு பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு போவார், அந்த மாதிரி பெட்டியே எடுப்பார். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க சொன்னதை விட இதை திறந்து பார்த்தா இதில் நிறையா இருந்துச்சு அப்படின்ட்டு இதை எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு வர கொடுப்பாரு. அந்த மாதிரி சீன் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. அப்போ அந்த போலீஸ்கார் இருக்காருல்ல, அவர் வந்து என்ன பண்ணிடுவாருன்னா, தெரிஞ்சிடும் இவங்க இந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணுறாங்கன்னு. அப்போ வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் எனக்கு மாட்டி விட்டிங்கன்னா, நான் அவங்கெல்லாம் யார் காரணமோ அவங்கள கை காட்டு உங்களை விட்டுறேன் அப்படின்னோடனே, சரி சார் அப்போ எங்களை விட்டுருவீங்களா, அங்கே அந்த ஊரை விட்டு போய்ட்டோன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துப்பார். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆளுங்கள்லாம் வர வச்சு அவங்க ஊரை விட்டு கிளம்ப போகும்போது பார்த்திங்கன்னா, இவர் வந்து அந்த அவங்க ஊரை விட்டு போகிறாங்கல்ல, அந்த வேன் டிரைவராக இவர் இருக்கிற மாதிரி வந்துட்டு மப்டியில் வந்துட்டு இவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களாம் கிளம்புறேன்னு சொல்லும் போது, அது எப்படி கிளம்ப முடியும், தப்பு செஞ்சிருக்க, தண்டனை அனுபவிக்காமல் என்ன எங்கே தப்பிச்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. இப்போ டக்குனு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் என்ன சார் இது, இவங்களெல்லாம் பிடிச்சி கொடுத்தா எங்களை விட்டுறேன்னு சொன்னீங்களா சார் அப்படின்னா, அது எப்படிமா விட முடியும், அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொடுத்த வாக்குறுதியை வந்து மாற்றி பேசிடுவார். அது தப்பு தானே, அந்த மாதிரி பண்ணிடுவார். பண்ணவொன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். இப்போ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப மூச்சு தடறல் ஆகிட்டு ரொம்ப இருமலாகிடும். சார் என் பொண்ணு எனக்காக தான் சார் இப்படிலாம் பண்ணா, என்னை ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் சார் இப்படிலாம் பண்ணா, அவளை விட்டுருங்க சார், என்ன வேணால் அரெஸ்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க வீட்டுக்காரங்க ஒரு பக்கம் கெஞ்சிட்டு இருப்பாங்க. 2 பேரும் பேசுகிறது சுத்தமாக காதில் வாங்கவே மாட்டார். உடனே வந்து அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகேலா நீயும் தங்கச்சி எங்கேயாவது போயிடுங்க, நான் இன்னும் கொஞ்சம் நல்லா செத்து போயிடுவேன், நான் இறந்த வருத்தத்துலேயே உங்கள் அப்பாவும் செத்து போயிடுவார், நீங்கள் 2 பேரும் வாழ வேண்டியவங்க, போங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட அவங்க அப்பா
அவங்க அப்பா நல்லா தானே இருக்காரு. அப்படியே அவங்க பொண்டாட்டிய நிமிர்ந்து நிமிர்ந்து பார்த்துட்டு இருப்பாரு. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, கெஞ்சுறத பார்த்தோன்னே அப்ப அவரும் அந்த அவரு ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல, அவரும் அதே மாரி சொல்வாரு. "இன்னும் கொஞ்ச நாள்ல உன் பொண்டாட்டி இப்படி இரும்பி இரும்பி அவரும் போயிருவா. அவ போனதுக்கப்புறம் நீயும் போயிருவ. உன் பொண்டாட்டி சொன்ன மாரியே. அப்புறம் அந்த கூண்டுல கோர்ட்டு கேஸ்ல நான் மட்டும் தான் இப்ப ஏறி ஏறி நிக்கிறோம்." அப்படின்னு சொல்லி ரொம்பவே இரக்கமே படாம ஒரு மாரி பேசுவாரு. உடனே வந்துட்டு இப்ப அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, "கோகிலா நீ சொன்னது தானடி சரி. இவங்களுக்கெல்லாம் அவங்கள மாரி தான் செய்யணும்." அப்படின்னோனே, "என்னடி செஞ்ச?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெதா பேசுவாரு. டக்குனு என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள போய் அவங்க தங்கச்சி போய் கூட்டு வருவாங்க. யார கூட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்கள தான் கூட்டிட்டு வருவாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மசாஜ்னா ரொம்ப பிடிக்கும்ல, அத வச்சு அவங்கள கூட்டு வந்துருவாங்க. இவரு அவங்க ஒய்ஃப பார்த்தோனே, "இங்க என்னடி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "என்னங்க எங்க போனாலும் 1/2 மணி நேரத்துலலாம் பத்தி விட்டுர்றாங்க. இங்க மட்டும் தான் விடிய விடிய வச்சு மசாஜ் பண்றாங்க. அதனால தான் இங்க வந்தேன்னு" சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இவரு வந்து எல்லாருக்கும் கால் பண்ணியிருப்பாரு. அந்த ஆஃபீஸருக்குலாம் அவங்கலாம் வந்துருவாங்க. வந்தோனே இப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "இப்ப மாட்டுனா உங்க ஒய்ஃபோட சேர்ந்து எல்லாருமே தான் சார் மாட்டணும்." அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ ஒரு மாரி ஆயிடும். அவர் அப்படியே தப்பிக்கிறதுக்காக அப்படியே சமாளிப்பாரு. அதோட இவருக்கு இப்ப வாயே பேச மாட்டாரு. அப்படியே அமைதியா நின்னுட்டு இருப்பாரு. டக்குனு இப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, "நீங்க திருடன பிடிக்கிறவங்க சார். அப்ப நீங்க எவ்வளோ பெரிய திருடனா இருப்பீங்க. அதனால தான் சார் நான் உங்களையே நம்பல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. செம்மையா இருக்கும். அதோட அவங்க இங்கேருந்து கிளம்பி அவங்க வேற ஊருக்கும் கிளம்பி போக ஆரம்பிச்சுருவாங்க. அந்த சீன்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, திரும்ப அதே மாரி தான் பவுடர்லாம் இருக்கும். அந்த பவுடர பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கோலமாவு தான். இப்போ கோகிலா கோலமாவுன்னு சொல்லிட்டு கடைக்கு பேர் வச்சு, அவங்க அப்பா தான் போய் அதெல்லாம் டெலிவரி பண்ணிட்டு வர மாரி இருப்பாங்க. அப்படி தான் அந்த படத்த வந்து முடிச்சு வச்சிருப்பாங்க. செம்ம காமெடியான படமா இருக்கும். இந்த காமெடி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொரு காமெடி சீன்ல உங்கள சந்திக்கிறேன்.